எங்க அப்பா வந்து நான் பிறந்த உடனே அந்த ஊருக்கே சரக்கு வாங்கி பார்ட்டி கொடுத்தாருன்னு எங்க அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. அதோட மட்டும் நிறுத்த மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கடன் அடைக்க 5 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரக்கு வாங்கி கொடுத்த கடன் அடைக்க 5 மாசம் ஆச்சுன்னு எங்க அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால நான் பிறந்தது எங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்ன்றது எங்க அம்மா சொல்லும்போது எங்க அம்மா கவலையா சொல்லுவாங்க. மனசு ஃபுல்லா சந்தோஷம். அதனால ஃபுல்லா வாங்கி கொடுத்துருப்பாரு. என்ன சார்? அதனால எங்க அப்பா அப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ரெண்டாவதுமே என் தங்கச்சி இருக்கா, அதனால ரெண்டுமே எங்களுக்கு வந்து பொண்ணு தான். ஒரு நாள் எங்க அப்பா வந்து பையன் இல்லை அப்படின்னு கவலைப்பட்ட மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது கிடையாது. அதே மாதிரி இங்க நிறைய பேர் வந்து சொன்னாங்கல்ல, நான் பொண்ணு வந்து பையனா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், எங்க அப்பா பொண்ணா வளர்க்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இரு. எங்க அப்பா நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் வந்து எங்க அப்பாவுக்கு பையன் பொண்ணுன்ற டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஏன் குழந்தைங்க அப்படின்றது மட்டும்தான் சார். ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ ஸ்டார்டிங்லயே எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஆமா, நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். கலைஞர் டிவில வா தமிழா வா ஷோக்காக ஒரு டாக் ஷோக்காக வந்து பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா எப்போ டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஆக்சுவலா சண்டே வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணிக்கு டெலிகாஸ்ட் வந்து பண்றாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஆல்ரெடி இந்த ஷூட்டுக்காக நான் எப்படி ரெடியாகி போனேன் அப்படின்றத பத்தி உங்ககிட்ட நான் வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9:30க்கெல்லாம் அங்க வந்து வர சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து ஒரு 8:30க்கெல்லாம் வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா நம்ம இங்க இருந்து டிராவல் பண்ணி போறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட வந்து கண்டிப்பா ஆயிடும். அதே மாதிரி நான் ஷோக்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு முன்னாடி சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்க வந்து எப்படி போயிருந்தீங்க, யார் உங்களை கால் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. யார் கூப்பிட்டாங்கன்றது தெரியல. பட் நம்ம கலைஞர் டிவில இருந்தா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. மேம் இந்த மாதிரி ஒரு டாக் ஷோ ஒன்று இருக்கு, நீங்க வந்து வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டாபிக்காக கூப்பிட்டு. அது என்ன அப்படின்னா, சாரி பிசினஸ் பண்றவங்களும் அதுக்கப்புறம் சாரி ரொம்ப லவ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பர்சன்ஸ் 2 பேர் ஆப்போசிட் இருக்க மாதிரி. பட் எனக்கு பெருசா இதுல போறதுல இன்ட்ரெஸ்ட் வந்து இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றது தாண்டி நம்ம போய் என்ன பண்ண போறோம் அப்படிதான் வந்து யோசிச்சேன். மறுபடியும் செகண்ட் டைம் அப்ப வந்து சொல்லியிருந்தேன், இல்லங்க இல்ல சார் எனக்கு நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை கேட்கும் போது சரி எனக்கு போலாமா என்ன டாபிக்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்ப சொல்லியிருந்தாங்க அப்பா பொண்ணு இதுதான் வந்து டாபிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சரி எங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி கிட்ட வந்து கேட்டிருந்தேன், பரணி இந்த மாதிரி கூப்பிடுறாங்க போட்டா அப்படின்னு சொல்லிட்டு. உன்னோட விருப்பம் தேவி, உனக்கு ஓகேனா நீ வந்து போ அப்படின்ற மாதிரி டபுள் மைண்டடா தான் சொன்னா. போணுமா அப்படின்ற மாதிரிதான் கேட்டிருந்தா. அடுத்தது இவர்கிட்ட கேட்கும் போதும் இவருமே என்ன சொன்னாரு அப்படின்னா, உனக்கு என்ன தோணுதோ நீ வந்து பண்ணு, வேற ஏதாவது டாபிக் போறதுனாலும் போயேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா எங்க அப்பாவை கூட்டிட்டு போனோம். எங்க அப்பா வந்து பேசுவாங்களா இல்லையா எதுவுமே வந்து தெரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சொல்லியிருந்தாங்க. பட் எங்க அம்மா கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ கண்டிப்பா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட டாபிக் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்க பொண்ணுக்கு அதாவது அப்பா வந்து பொண்ணுக்காக எந்த விஷயத்த வந்து மாத்திக்கிட்டாங்க நீங்க பிறந்ததுக்கு அப்புறம், இந்த மாதிரிதான் டாபிக் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதனால அப்பாவை கூட்டிட்டு இவிபில தான் வந்து ஷூட்டு. அதனால அங்க வந்து போயாச்சு. ஃபர்ஸ்ட் போயிட்டு நாங்க வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேர் சொல்லி லைனா வந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கீழ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோல 3rd வந்து என்ன வந்து உட்கார வச்சிருந்தாங்க. நான் ஷோக்கு போறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணது என்ன அப்படின்னா, என்ன பேச போறோம் அப்படின்லாம் நிஜமாவே பிளான்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்றது எனக்குமே வந்து தெரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்படி ரெடி ஆகி போகணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட மைண்டுக்குள்ள வந்து இருந்துச்சு. அப்ப யோசிக்கும் போது எப்பவுமே சாரில தான் இருக்கேன். அதனால சாரி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். அப்பதான் என் தங்கச்சி சொன்னா, ஏய் நான் உனக்கு பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், நீ அதை போடவே இல்ல, அதனால நீ அது போட்டுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஓகே ட்ரெஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அவ என்னோட பர்த்டேக்காக அவ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் இது. நிஜமாவே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரேம்ல எப்படி இருக்குமோ, நான் நிறைய விஷயம் யோசிச்சேன். நம்ம ரொம்ப கிராண்டா போயிடக்கூடாது, ரொம்ப ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸா இருந்தேன். போகும்போது ரொம்ப நீட்டா இருக்கணும் அப்படின்றதுல மட்டும் ரொம்ப கான்சியஸா இருந்தேன். ஹேர் டூவுமே எனக்கு நல்லா செட் ஆயிருந்துச்சு.
ரொம்ப நல்லா ஹேர் டூமே வந்து பண்ணி விட்டுருந்தாங்க. மேக்கப்புமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஷோக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். காலையில ஃபர்ஸ்ட் எங்களோட ஷோ தான் ஷூட் பண்ண போறாங்க அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ண வச்சிருந்தாங்க. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, கூட வந்திருந்தவங்க. நெறைய பேர் வெளியூர்ல இருந்துலாம் கூட எங்க ஷோக்காக பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்து வந்திருந்தாங்க. நெறைய பேர் மேக்ஸிமம் இங்க இருந்தவங்க எல்லாருமே வெளியூர்ல இருந்து வந்தவங்களா தான் வந்து இருந்தாங்க. நாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு, எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பேர் சொல்லி உட்கார வச்சாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல அவங்களோட அப்பா எல்லாரையுமே வந்து உட்கார வச்சிருந்தாங்க. எங்க அப்பா கிட்ட கேட்கும்போதும், "அப்பா பேசிருவியாப்பா? என்னப்பா பேசுவ?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன கேட்கறாங்களோ அது பேச வேண்டியதுதான்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அங்க நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ப்ரிப்பேரா வந்த மாதிரி எனக்கு பெர்சனலாவே வந்து தெரிஞ்சுச்சு. சில பேர் தான். மீதி பேர்லாம் என்ன மாரி தான் எல்லாருமே அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இதான் ஆக்சுவலா வெளியில அ உள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா, ஷூட் வந்து போயிட்டு இருந்துச்சு. உள்ள இந்த மாரி லைட் செட்லாம் பண்ணி, ஆ நான் ஆக்சுவலா ஷூட்டிங் எல்லாம் நெறைய அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். பட் டாக் ஷோ அப்படின்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போறேன். ரியாலிட்டி ஷோஸ் கூட பாத்தீங்கன்னா போயிருக்கேன். பட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டாக் ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது. ஆ இன்னும் சில பேர் என்னலாம் சொன்னாங்க அப்டின்னா, "நீ போய் கலந்துக்கணுமா? நீ பேசி ஏதாவது சில விஷயம் தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்றது?" அப்படியெல்லாம் வந்து கேட்டாங்க. பட் தப்பாகுற மாரி இதுல எதுவும் டாபிக் வந்து இல்ல. அதனால நம்பிக்கையோட தான் நான் வந்து போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரையும் போய் அசெம்பிள் பண்ணி உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் எப்பவுமே ஷூட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கற்பூரம் காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாரி தான் அப்பவுமே வந்து பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபார்ம் எல்லாம் குடுத்து ஃபில் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. சைன் பண்ணி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியாது. ஒரு மாரி பிளர்ரா வந்து தெரியும். அது என்னோட ஒரு பெரிய மைனஸாவே வந்து இருந்துச்சு. நான் மத்தபடி வெளியில போறேன் அப்டின்னா கண்ணாடி யூஸ் பண்ணிப்பேன். பட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாரி ஷூட்டுக்கெல்லாம் போகும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில டைம்ல யோசிப்பேன், லேசர் ட்ரீட்மெண்ட் மாரி ஏதாவது பண்ணிக்கலாமா? லென்ஸ் ஏதாவது வச்சுக்கலாமா? அப்டின்னு லென்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி இரிட்டேஷனா தான் வந்து இருக்கும் அது. அதனால சரி பரவால்ல பாத்துக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு போயிட்டேன். பட் அப்பாவே பாத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி பிளர்ரா தான் வந்து தெரிஞ்சாங்க. ஏன்னா, அவ்ளோ டிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சு. அவரும் என் ஹஸ்பண்டும் வந்து கூட வந்திருந்தாரு. அப்பா வந்து கூட்டிட்டு வந்திருந்தேன். வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, கேப்ல தான் வந்து வந்திருந்தோம். எல்லாம் ரெடி ஆயாச்சு. நிஜமாவே என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. முன்னாடியே சொல்லிட்டாங்க, மைக் ப்ராப்ளம் வந்து இருக்கும். மைக் உங்களுக்கு குடுக்கல, எங்களுக்கு குடுக்கல அப்படியெல்லாம் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. பட் நான் எவ்ளோ பேசினேன் அப்படின்னா, எல்லாரும் கண்டிப்பா பேசணும். ஷோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4, 5 ஹார்ஸ் கிட்ட போச்சுன்னு நெனைக்கிறேன். இதுல வந்து நான் ரொம்ப பெருசாலாம் வந்து பேசல. சில பாயிண்ட்ஸ் தான் வந்து பேசியிருந்தேன். ஒரு 3 தடவ பேசியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 1 தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இதுல வந்து போட்டிருக்கிறது. கண்டிப்பா ஷோ நெறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. கண்டிப்பா ஷோ பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஆம் ஆக்சுவலா எங்க வீட்ல வந்து கேபிள் வந்து கிடையாது. அதனால என்னால ஷோ பார்க்க முடியுமான்னு தெரியல. YouTubeல போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பார்க்கணும். எனக்கு நெறைய பேர் வந்து இத ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோ ரொம்ப நாளா போடணும்னு வச்சிருந்தேன். சரி ஓகே இது இந்த டைம்ல போட்டா கரெக்ட்டா இருக்கும். அப்படிதான் எனக்கு வந்து தோணுச்சு. அப்பாவுமே வந்து பேசியிருந்தாங்க. எங்க அப்பாவ பத்தி சொல்லணும் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் வந்து சொல்லணும். ஆனா அது எல்லாத்தையும் ஒரு ஷோல சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. அங்க வந்திருந்ததெல்லாம் அப்பா, பொண்ண பத்தி நெறைய எமோஷனலான விஷயங்கள் எல்லாமே வந்து பேசுனாங்க. பட் எல்லாருக்கும் அங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. நம்ம என்ன பேசணும்னு நெனைக்கிறோமோ, அத பேச முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா, அது அவங்களோட தப்புமே கிடையாது. ஏன்னா, அ அதுக்கான டைம் வந்து இருக்காது. அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ, அவங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அது வரைக்கும் மட்டும் தான் அது வந்து போகும். அதுக்கப்புறம் வேற டாபிக் வந்து போயிடும். அந்த மாரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் எனக்குமே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா, பெருசா யாருமே பேசல. அப்போ நான் ஃபர்ஸ்ட் பேசினது நான் தான் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் வந்து இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து பேசியிருந்தேன். ஆ இந்த மாரி ப்ரமோல பார்த்திருப்பீங்கல்ல, அதுதான் கேட்டிருந்தாங்க. உங்க பொண்ணு பொறந்தப்போ நீங்க எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்படின்னு. நான் அதுல சொன்ன மாரி தான். நான் பொறந்தப்ப எங்க அப்பா வந்து ஊர்ல இருக்க எல்லாருக்கும் வந்து பார்ட்டி குடுத்தாங்களாம். அதுதான் நான் அதுல வந்து சொல்லியிருந்தேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒருத்தங்க ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எத பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா, நான் பொறக்கும்போது பொண்ணு நெனச்சு எங்க அப்பா வந்து என்ன தூக்கவே இல்ல. எங்க அப்பாவுக்கு வந்து நான் பொண்ணா பொறந்தது புடிக்கல. இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க. எங்க அப்பா கிட்ட எவ்ளோ கேள்வி கேட்டாலும், எங்க அப்பா 1 வார்த்தை, 2 வாரத்துல தான் பதிலே வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆ ஓகே எங்க அப்பாவுக்குமே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்டின்றதுனால தான் நான் இவ்ளோ தூரம் அப்பாவ வந்து கூட்டிட்டு வந்தேன். நிஜமாவே இது நான் எனக்கான ஷோவா கூட்டிட்டு போறத தாண்டி, எங்க அப்பா வந்து
ஷூட்டிங் எல்லாம் பெருசா வந்தது வந்து கிடையாது. அதனால அவங்களுமே வந்து இப்ப வீட்ல இருக்காங்க. அதனால அவங்களுக்குமே கொஞ்சம் புதுசா இருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து கூட்டிட்டு வந்திருந்தேன். சில போச்சு. ஆல்மோஸ்ட் அதான் முன்னாடியே சொன்ன மாரி 5 டூ 6 ஹார்ஸ் கிட்ட போச்சு. இதுல நம்ம பேசுற விஷயங்கள்லாம் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ கூட இது வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து போட்டுருக்காங்க. பட் நிஜமாவே நான் பேசின விஷயங்கள் டிவில வருமா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. நான் சொன்னத கேட்டு எல்லாருமே அங்க சிரிச்சுக்கிட்டே வந்து இருந்தாங்க. அ எனக்குமே ரொம்ப நாள் ஆச்சு. எங்க அப்பாவ பத்தி எங்கேயோ ஒரு இடத்துல பேசுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஷோக்கெல்லாம் போகும்போது சில விஷயங்கள் நம்மளால பேச முடியாம இருக்கும்போது, நமக்குள்ளே சில விஷயங்கள் வந்து தோணும்ல. அது மாரி எனக்கும் தோணுச்சு. நம்ம இனிமே வந்து இந்த மாரி பேசுறதுக்கு போகக்கூடாது. நம்ம அந்த இடத்துல கெஸ்ட்டா இருக்க மாதிரி போணும். அப்படிதான் அங்கருந்து முடிச்சுட்டு வரும்போது நான் வந்தேன். பட் ஷோ ரொம்ப நல்லா வந்து கொண்டு போனாங்க. ரொம்ப ப்ராப்பரா ஆர்கனைஸ் வந்து பண்ணாங்க. எல்லாருக்குமே பேசுறதுக்கான ஸ்பேஸ் வந்து குடுத்தாங்க. ஏன்னா இத்தன பேர் இருக்காங்க. சொல்லும்போதே முன்னாடியே சொல்லிட்டாங்க. யாருமே எனக்கு மைக் வரல, எனக்கு பேச முடியலலாம் சொல்லாதீங்க. மைக் ஒரு கேள்வி கேட்டு முடிச்சுட்டு, ஆல்ரெடி பதில் சொன்னவங்க சொல்ல வேண்டாம். அடுத்தவங்க வந்து பேசுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த ஷோ போனதுக்கு அப்புறமா, ஓகே நம்ம வந்து இப்ப பேசுறதுக்கு வந்திருக்கோம்ல, அடுத்தது நம்ம கெஸ்ட்டா வரணும் அப்டின்ற மாரி ஒரு மைண்ட் செட் தான் வந்து இருந்துச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஷோ முடிச்சுட்டு, ஆ வீட்டுக்கு எப்படா போவோம் அப்டின்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா சில பேர்லாம் வந்து 1/2 அன் ஹவர், 3/4 மணி நேரம்லாம் ஒரே ஆளே பேசிட்டு இருந்தாங்க. பட் நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப அழகா எடிட் பண்ணி வந்து காமிப்பாங்க. அது சில கான்வர்சேஷன்ல நான் கொஞ்சம் கோவமா பேசுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸுமே வந்து இருந்துச்சு. ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா, அ பேசும்போது நம்மளுமே பேசுவோம்ல. எல்லாரும் பேசும்போது நம்மளும் ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசுவோம்ல. அந்த மாரி ஹீட்டான மூமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் அதெல்லாம் வருமா அப்படின்றது தெரியல எனக்கு. நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சேன். நம்ம இதெல்லாம் பேசியிருக்க வேண்டாமோ? ஏன் இதெல்லாம் நம்ம சொன்னோம்? அப்படின்ற மாரி. பட் எனக்கு என்னன்னா, நம்ம பேச போயிருக்கோம். என்ன விஷயங்கள் சரியா இருக்கோ, அத பத்தி பேசணும் அப்படிதான் நான் வந்து நெனச்சேன். பட் நான் ப்ராப்பரா ஒரு விஷயம் பண்ணனான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியல. நான் பிளான் பண்ணி இத பண்ணனான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. அங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ, அதுக்கான பதில் மட்டும் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து ஷூட் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்பாவுமே பாத்தீங்கன்னா, அப்பாவால ரொம்ப நேரம்லாம் வந்து ஒரே இடத்துல உட்கார்றதுன்றதெல்லாம் கஷ்டம். ஆல்மோஸ்ட் 6 ஹார்ஸ் கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருந்தோம். என்னன்னா 3 மணி கிட்ட ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஆமா 3 to 4 வந்து ஆயிடுச்சு. அப்பா வந்து மாத்திரை போடணும். சுகர் டேப்லெட் வந்து போடணும். அதுவரைக்கும் அப்பா வந்து சாப்பிடாம அப்படிதான் வந்து வெயிட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நடுவுல பிரேக் வந்து விட்டாங்க. டீ, காஃபி ஏதாவது குடிக்கிறதுக்காக. ஒரு ஒரு தடவ தான் ஆக்சுவலா பிரேக்கே வந்து விட்டுருந்தாங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா, அ எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னா, திரும்ப அவங்கள அசெம்பிள் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றதுனால, ஆ எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல நம்மளோட அதாவது அங்க பார்ட்டிசிபேட் பண்ண வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. "நீங்க ஷோக்கு வந்திருந்தீங்க, நான் உங்கள பார்த்தேன்" அப்படின்னு. பட் எனக்கு அவங்க யாருன்னு தெரியலல்ல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சேனல் வச்சிருக்காங்க. அது உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஓகே நம்ம இவங்கள பார்த்தோம் அப்படின்னு. பெருசா அங்க தெரிஞ்சவங்கலாம் யாரும் எனக்கு வந்து இல்ல. அதனால போயிட்டு ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வர மாரி தான் வந்து இருந்துச்சு. நான் உடனே எது நடந்தாலும் என் தங்கச்சிக்கு கால் பண்ணி சொல்வேன்ல, அதே மாதிரி தான் என் தங்கச்சிகிட்ட தான் வந்து பேசிட்டு இருந்தேன். இப்படி நடந்துச்சு. அப்பா அப்படி பண்ணாங்க, இது பண்ணாங்க. ஏன்னா என் தங்கச்சி கூட்டிட்டு போகும்போதே, "அப்பாவெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிடுவியா?" அப்படிதான் வந்து கேட்டிருந்தா. ஏன்னா எங்க அப்பாவ சமாளிக்கிறது நிஜமாவே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா, கஷ்டம் அப்படின்னா குழந்தை மாரி நடந்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஸ்ரதன் எப்படி பண்றான்? அது பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கா தெரியும். எங்க அப்பாவுக்கு தெரியும் இது பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அது பண்ணுவாங்க. அதனால காமெடியா தான் ஏதாவது சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. நிஜமாவே அவங்க தெரியாம தான் வந்து பண்ணுவாங்க. அதனால அப்பா வேற கூட்டிட்டு போற, அப்பா ஏதாவது சொல்லிட போறாங்க அப்படி இப்படின்னு வந்து சொல்லி பயமுறுத்திட்டு வந்திருந்தா. எங்க அப்பா ரொம்ப டீசென்ட்டா என்ன பேசணுமோ, என்ன தேவையோ அப்படிதான் வந்து பண்ணாங்க. அங்க நெறைய பேர் இங்க மைக் வரல, அங்க மைக் வரல அப்படி இப்படியெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் எங்க அப்பா ரொம்ப டீசென்ட்டா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அங்க வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அதாவது பொண்ணுங்களோட மேரேஜ் பத்தி கேட்கும்போது, எங்க அப்பா சொன்னது ஒரே விஷயம் தான். பிள்ளைங்க எது ஆசைப்படுதோ அத பண்ணி வைக்கிறது தான் நம்மளோட கடமை. அதனால அதுங்களுக்கு ஒரு விஷயம் சரி அப்படின்னு படும்போது, அத கண்டிப்பா பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதான் எங்க அப்பா என்னோட லைஃப்லயுமே வந்து பண்ணியிருந்தாங்க. ஆ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்க அப்பா அதெல்லாம் பேசுனது எனக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு. அங்க இருந்த எல்லாருமே ஆக்சுவலா கிளாப் பண்ணாங்க எங்க அப்பா சொன்னதுக்கு. ஏன்னா எல்லாரோட பேரண்ட்ஸுமே முக்காவாசி பேர் சொன்னது என்ன அப்டின்னா, "அதெல்லாம் லவ் பண்ணாலாம் ஒத்துக்க மாட்டோம். அது எப்டி நாங்க பெத்து வளர்த்து நாங்க எப்டி இது பண்றது?" அப்டின்ற மாரி சில டாபிக் எல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்ப எங்க அப்பா சொன்ன விஷயம் என்ன அப்டின்னா, ஆ நம்மளுக்காவது நம்ம யாரோ ஒரு பையன பார்க்குறோம். பட் வந்து அது எந்த அளவுக்கு சக்சஸா இருக்கும்னு தெரியாது. பட் இப்ப இருக்க பசங்க ஒரு இடத்துல வேல பாக்குது. கூட வேல செய்றவங்க தெரிஞ்சிருக்கும். உங்கள பத்தி நெறைய புரிஞ்சிருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா,
அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு புடிச்ச ஒரு பெர்சன கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இன்னொரு விஷயம் நம்ம பசங்கள கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். அவங்களுக்கு புடிச்ச லைஃபா இருந்துச்சு அப்டின்னா, அவங்க லைஃப் லாங் இன்னும் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்டின்னு சொல்லி முடிச்சோனே, அவ்ளோ பேர் வந்து கிளாப் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்ப அவ்ளோ பேர் மனசுல அதுதான் இருந்திருக்கு போல இருக்கு. எனக்கு அதுதான் வந்து தோணுச்சு. நெறைய பேரு முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப லாங்ல இருந்து டிராவல்லாம் பண்ணி வந்திருந்தாங்க. பட் நிஜமாவே எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் வந்து இருந்துச்சு. அம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, "அக்கா நாங்களும் போணும்னு நெனைக்கிறோம். நீங்க வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ண முடியுமா?" அப்படிலாம் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஏதாவது டாபிக் இருந்துச்சு அப்படின்னா, நான் வேணா கண்டிப்பா நம்பர் வந்து அவங்க சொன்னா தான் எனக்குமே வந்து தெரியும். ஏன்னா என்ன டாபிக் இருக்கு அப்படின்றது எனக்குமே வந்து தெரியாதுல்ல. அதனால அப்பவே வந்து கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஆனா வெளியூர்ல இருந்துலாம் வந்து கேட்டிருந்தீங்க. நானுமே அவங்க கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். சிஸ்டர் இந்த மாரி எந்த டாபிக் வந்துச்சு அப்டின்னா, எனக்கு ஏதாவது ஷேர் பண்ணாங்கன்னா, நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்றேன் அப்டின்ற மாரி தான் வந்து சொல்லியிருந்தேன். டைம் போக போக எப்படா வீட்டுக்கு போகும் அப்டின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்ட் வந்து ஆயிடுச்சு. அம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த பேட்ச்க்கு பேசுறதுக்கு வந்து ஆளுங்களே வந்து அசெம்பிள் ஆகவே வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. மேபி அன்னைக்கு 2 ஷூட் தான் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நான் நெனச்சிருந்தேன் ஒரு வேள 3 ஷூட் வந்து எடுப்பாங்களோ அப்படின்னு. பட் 2 ஷூட் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தான் இது ஒரு 5 டூ 6 ஹார்ஸ் வந்து போச்சு. முன்னாடியே சொன்ன மாரி ஒரு தடவ மட்டும் தான் பிரேக் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் போகும்போது ரொம்ப ஸ்லோவா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் டைம் எடுத்து பேசுற மாரி தான் வந்து இருந்துச்சு. பட் அந்த லாஸ்ட் ஒரு 40 டூ 45 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, யாருக்கும் டைம் எல்லாம் இல்ல. நீங்க அங்க குடுங்க, இங்க குடுங்க, இது சொல்லுங்க, அது சொல்லுங்க அப்படின்ற மாரி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. மேபி இது வந்து பாத்தீங்கன்னா, 2 வீக்ஸா வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு கரெக்ட்டா அத பத்தி எதுவுமே வந்து தெரியல. நான் பாத்தீங்கன்னா, ஆ ஷோ வந்து பாத்தீங்கன்னா பாத்துருக்கேன். ஷோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நான் பாத்துருக்கேன். எனக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஷோ. இதுல என்ன பேசுறாங்கன்னு. போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சாரி பிசினஸ் பண்றவங்களும், சாரிய ரொம்ப லவ் பண்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அத ஃபுல்லா வந்து 2 எபிசோட் பார்த்தேன். எப்பலாம் ஃப்ரீயா இருக்கனோ, அப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து பாப்பேன் நான். எனக்கு இந்த மாரி டாக் ஷோலாம் ரொம்ப பிடிக்கும். விஜய் டிவில நீயா நானா இந்த மாரி வேலை செய்யும்போது, இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னோட ரொட்டீன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சுருவேன். அப்படிதான் இந்த ஷோவுமே வந்து அடிக்கடி வந்து பார்ப்பேன். எனக்கு போன வாரம் எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 வாரமே வந்து பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. எவ்ளோ டயர்டா இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா என் தங்கச்சிக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் ஷோக்கு போயிருக்கும்போது என் பசங்கள வந்து அவ தான் வந்து பார்த்துக்கிட்டா. அதனால அவளுக்கே குழந்தை பிறந்து 3 மாசம் தான் 6 மாசம் தான் ஆகுது. பட் அவ குழந்தையும் பார்த்துக்கிட்டு எனக்காக அவ வீட்ல இருந்து வந்து, "நீ போய் பண்ணிட்டு வா தேவி, நான் பார்த்துக்கிறேன். நீ அதெல்லாம் எத பத்தி யோசிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அவ்ளோ தூரம் வந்திருந்தா. காலையில குழந்தைய தூக்கிட்டு. வீட்டுக்கே வந்து நைட்டு தான் வந்து போனா. அதனால தான் என்னால எந்த டென்ஷனும் இல்லாம இந்த ஷோல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடிஞ்சுச்சு. இந்த ஷோல பேசினதெல்லாம் வருமா? அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நிஜமாவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தான் எனக்கு வந்து இருந்துச்சு. ஒரு வழியா வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, பசங்களோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அன்னைக்கு டே வந்து அப்படிதான் வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியான டேவா இருந்துச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லையா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.